வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்ததா? அதோட கன்டினியூஷன் தாங்க. இது ப்ரமோஷன் வீடியோ கிடையாதுங்க. சரி, பாட்டி இவ்வளோ வயசானவங்க செய்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்குமேன்னு ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்பர் கொடுக்குறேன், வேணும்னா சேவ் பண்ணிக்கோங்க. அதான் சின்ன பிள்ளைங்களுக்குனா சின்னதாக செய்வீங்க, பெருசுனா இன்னும் கொஞ்சம் பெருசு செய்வீங்க. அந்த அவங்க கேட்குற மாதிரி செஞ்சு கொடுப்பீங்க. ஒரு கிலோவுக்கு எத்தனை முறுக்கு வரும்? 160 முறுக்கு வரும். எண்ணெயில் போட்டுக்கிற முறுக்கு மாதிரி செஞ்சா. ஓ, இந்த சைஸுக்கு செஞ்சால் 160 முறுக்கு ஒரு கிலோவுக்கு வரும். ஒரு சுத்தமாக. ஓ ஓ ஓ ஓ ஒரு கிலோவுக்கு என்ன ரேட் வாங்குறீங்க? 250. 250. ம். அதெல்லாம் நிறையா எங்கள் அம்மா, எங்கள் அம்மாயி, எங்கள் அப்பாயி, அந்த பாட்டி எல்லாம் செய்வாங்க. ஓ ஓ அவங்க கிட்ட செஞ்சு பாவம் எவ்வளோ எத்தனை அடி வாங்கினேன், எத்தனை உதவ வாங்கினேன்னு எனக்கெல்லாம் தெரியும். இத்தனை அடி வாங்கி இதை கற்றுக்கிட்டீங்க. ஆமாம். ஆ ஆ இன்னைக்கு 100 சம்பாதிக்கிறேன்னா ஒரே செலவு பண்ணிட்டு 50 ரூபா வீட்டு கொண்டு போனால் இவ்வளோதான் சம்பாதிக்கிறேன்னு கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. கிடையாது, கேட்க முடியாது. கண்டிப்பா நம்மளா உழைக்கிறோம், நம்மளா செலவு பண்ணுறோம். நம்ம கையில தொழில் இருக்கு. நீங்க இந்த கை முறுக்கு மட்டும்தான் செய்வீங்களா, வேற என்னென்ன செய்வீங்கம்மா? கை முறுக்கு, கொலா முறுக்கு, கடை, மிச்சரு, லட்டு, பாதுஷா, உப்புட்டு, தேங்காய் விட்டு, கடலைப்பொடி விட்டுட்டு ஓ ஓ எல்லாமே செய்யணும். அதுக்குமே ஒரு கிலோவுக்கு இந்த ரேட்டு தான். அதே ரேட்டு தான். வேலை பிடிக்கும். இப்போ நீங்கள் மாவு வந்து தான் ஆட்டணுமா, இல்லை வீட்டில் இருக்கவங்க ஆட்டி ரெடி பண்ணி வச்சா நீங்கள் வந்தோடனே சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்? ஆட்டி ரெடி பண்ணி வச்சா வந்து செஞ்சிருவேன். நீங்கள் ஒரு கிலோவுக்கு இவ்வளோ போடணும்னு சொல்லிடுவீங்களா அளவு? 1/2 கிலோ பொட்டுக்கடலை. 1/2 கிலோ பொட்டுக்கடலை. இதில் எள்ளு, ஓமம் எதுவுமே கிடையாது. வெங்காயம் கூட போடல. காரம் போடணும். காரம் போடணும். நமக்கு தேவையான அளவுக்கு காரம் போடணும். இதுல ஒண்ணுமே இல்லை. போட்டுக்கிட்ட முறுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. இதுல என்ன இருக்கு தெரியுங்களா? பொட்டுக்கடலை மாவு, வெண்ணெய், உப்பு, ஒரு 4 மிளகா, அவ்வளவுதான். சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து காரம் இல்லாம சாப்பிடலாம். அதுக்கு எவ்வளவு மிளகா இருந்தாலும் யாரையும் வச்சுக்க மாட்டேன் கையில. கை வேலைக்கு யாரையும் வச்சுக்க மாட்டேன். நீங்க ஒருத்தர் மட்டும்தான் செய்வீங்க? செய்வேன். ஓஹோ, இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கா? ஓஹோஹோ, கண்டிப்பா. அதான் லண்டன், அமெரிக்காவுக்கு, சிங்கப்பூருக்கு, கனடாவுக்கு போய் அந்த வீட்டில் செஞ்சு கொடுத்துருவீங்க, அவங்க பேக் பண்ணி அனுப்பி விட்ருவாங்க. ஓகே. ஓஹோ. கனடாவுக்கு தான் செஞ்சு பொட்டுக்கடலை கடலைப்பருப்பு உருண்டை, எள்ளு உருண்டை, எல்லாம் செய்வீங்க அதெல்லாம். கை முறுக்கு கொஞ்சம், கொலா முறுக்கு கொஞ்சம், ஓட்டு பக்கடை கேவரு மாவுல அதான் உளுந்த மாவு போட்டு போட்டு எள்ளு போட்டு முறுக்கு, ஓட்டு பக்கடை எல்லாம் போயிட்டே இருக்குது. கனடாவுக்கு போயிருக்குது. சூப்பர்.